சர் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வு சென்னை நேரு உள்ளக விளையாட்டரங்கில் இன்று காலை நடைபெற்றது. தமிழக பதில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. 51 வயதான சர் ஜோசப் விஜய் தமிழகத்தின் 17வது முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு ஆளுநர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அதனைத் தொடர்ந்து என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, KG அருண்ராஜ், KA செங்கோட்டையன், P வெங்கட்ரமணன், R நிர்மல்குமார், R ராஜ்மோகன், டாக்டர் TK பிரபு, S கீர்த்தனா ஆகிய அமைச்சர்களும் தமிழக பதில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்றதன் பின்னர் 3 முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட்டார். 2 மாதங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் வரையில் கட்டணமில்லா இலவச மின்சாரம் வழங்குவதற்கான ஆவணத்தில் அவர் கையெழுத்திட்டார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் மாவட்டங்களில் போதைப்பொருள் தடுப்பு படை எனும் விடயம் தொடர்பிலான ஆவணங்களிலும் அவர் கையெழுத்திட்டார். பதவியேற்பு நிகழ்வில் இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரபல நடிகை த்ரிஷா, திரையுலக பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்கள நான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. அதை தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இதன் பின்னர் தமிழக தலைமை செயலகத்துக்கு சென்ற தமிழக முதலமைச்சர் பின்னர் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இதேபோல தமிழக சட்டசபை நாளை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 ஆசனங்களை பெற்றிருந்தது. எனினும் ஆட்சி அமைப்பதற்கு 118 ஆசனங்கள் தேவைப்பட்டிருந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவற்றின் நிபந்தனையற்ற ஆதரவுடன் 120 ஆசனங்களை பெற்றது. இதனிடையே எதிர்வரும் 13ஆம் தேதிக்குள் தமிழக சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு
ஆளுநர் கால அவகாசம் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவழி தமிழக சட்டசபை நாளை கூட உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.